சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது தெளிவாக மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சாத்தானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தானுக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், மனுஷன் பிழைப்பது தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே தான் மனுஷன் பிழைப்பான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயும் உபாகமம் 8:3 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடாக இருந்தால் என்ன, புதிய ஏற்பாடாக இருந்தால் என்ன, கர்த்தருடைய வாயில இருந்து வெளிப்படுகிற வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் ஜீவ வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம், அந்த வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்துக்கு செல்வோம். ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். அப்போ நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரை நீளங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் நான் குறிப்பாக வேத வாக்கியங்களை உங்களுக்கு வாசித்திருந்தேன். அது என்னென்று சொன்னால் 17 யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை உங்களுக்கு வாசித்திருந்தேன். இந்த வேத வாக்கியங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வேத வாக்கியங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தை எப்படி
மோசே முறியடித்தான் என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மோசே மாம்சத்தை மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நமக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனை மாம்சம். முதலாவது பிரச்சனை மாம்சம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டு, அது நம்முடைய விரோதி என்பதை நாம் அறிந்து கொண்டு, அதனை நாம் மேற்கொள்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாடி வெற்றி கொடி நாட்ட வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ 17ஆம் அதிகாரம், யாத்திரகாமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும் மோசே எப்படி மாம்சத்தை மேற்கொண்டான். அமலேக்கியராகிய மாம்சம், அதாவது தேவனுக்கு விரோதிகள், அவ்விசுவாசிகளாகிய அந்த அமலேக்கியர்களை எப்படி மோசே மேற்கொண்டான் என்றதை தெளிவாக இங்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேணும். ஏனென்று சொன்னால் பிபிளிக்கல் கிறிஸ்டியன்ஸ், அதாவது வேதாகமத்தின்படி தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிற கிறிஸ்தவன் இந்த மாதிரியான பிரச்சனையை கட்டாயம் சந்திக்க வேண்டி வரும். அப்போ அதனை எப்படி தேவன் முறியடிக்கிறதற்கு மோசேக்கு உதவி செய்தார் என்ற விவரத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதை வாசித்து அதனுடைய ஆவிக்குரிய பொருளை விவரமாக பார்ப்போம். முதல் யாத்திராகமம் 17:5-6. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்போ இருந்தா போல் வனாந்தரத்தில் இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிட்டது. அவர்கள் மோசேயை குற்றம் கூறி, மோசேயே எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தா என்று சொல்லி மோசேயோடு வாக்குவாதம் செய்தார்கள். தண்ணீர், ஏனென்றால் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் வாழ இல்லாத, அதுவும் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அந்த நேரத்தில் இஸ்ரவேலியர்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி எங்களுக்கு தண்ணீர் தர வேணும் என்று மோசையை கேட்டுக்கொண்டார்கள். அப்போ மோசே தேவனிடத்தில் என்ன செய்ய என்று கேட்கும் பொழுது தேவன் இந்த மாதிரி சொன்னார், நீ நான் அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய கருத்தை பார்ப்போம். முழு வேதாகமத்திலும் இந்த வேத வாக்கியம் பொருத்தமான நிஜத்தின் மாதிரி, ரியாலிட்டி, நிஜத்தின் மாதிரியை மிகவும் அழகாக காண்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கன்மலை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி பிரதிபலிக்கும் நிஜத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்போ கன்மலை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. 1 கொரிந்தியர் 10:1-4 கன்மலை தான் கிறிஸ்து. அப்போ கன்மலையை அடித்தல் என்பது சிலுவையை பிரதிபலிக்கிறது. அப்போ கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை பிரதிபலிக்கிறது. ஏசாயா 53:4 அப்போ கன்மலையை அடித்தல் என்று சொல்லியிருக்க இயேசு கிறிஸ்து என்ற கன்மலை தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை தான் அடிக்கிறது. கன்மலையை அடித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்போ கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுவது என்பது கன்மலை இயேசு கிறிஸ்துவையும் தண்ணீர் பரிசுத்த ஆவியையும் பிரதிபலிக்கிறது. அப்போ கன்மலையை அடி, அப்பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்பது இயேசு கிறிஸ்து என்ற கன்மலையை அடிக்கும் பொழுதே அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவி புறப்படும். அப்போ கன்மலை இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கன்மலை தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ கன்மலை அடி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை விசுவாசி. அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்குள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றதைத்தான் தண்ணீர் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து என்ற கன்மலையை அடிக்கும் பொழுது அதில் இருந்தே தண்ணீர் எனப்படும் பரிசுத்த ஆவி புறப்படும் என்பதை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசியோடு இணைந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அசைவாடத் தொடங்குவார் என்பதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் யோவான் 7:37-39 உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்கிறானோ, விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கிறானோ, அவனுடைய உள்ளத்தில் இருந்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவனோட இயேசு கிறிஸ்து உண்டாக இருக்கிறார். அப்போ அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவில் இருந்து ஜீவ தண்ணீரில் உள்ள நதிகள் பரிசுத்த ஆவி புறப்படும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இதன் பொருள் என்னவென்றால், கன்மலையை அடிக்காவிட்டால் தண்ணீர் வெளிப்படாதது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் பரிசுத்த ஆவியினுடைய அசைவாட்டம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். கன்மலையை அடிக்காவிட்டால் தண்ணீர் வெளிப்படாதது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டம் நமக்குள் இல்லை என்பதை இந்த வேத வாக்கியம் தெளிவாக வலியுறுத்துகிறது. இதனை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:16-20 தெளிவாக நிரூபித்திருக்கிறார். கவனமாக பாருங்கள். யோவான் 14:16-20 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். அப்போ தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியே. அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்போ கிறிஸ்தவர்களுக்குத்தான், விசுவாசிகளுக்குத்தான் பரிசுத்த ஆவியை தவிர உலகத்துக்கு பரிசுத்த ஆவி இல்லை. உலகம் பரிசுத்த ஆவியை அறியாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க போவதால், உங்களுக்குள்ளே இருப்பதால் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அது தவறான மொழிபெயர்ப்பு. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகவில்லை. அவர் சிலுவைக்கு போகாததுனால இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள ஒரு பாவியினுடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர இயலாது. அப்போ சிலுவை போய் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அதனை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். மற்றது இயேசு கிறிஸ்து வர முடியும். ஆனபடியால் தான் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அவர் சிஷ்யர்களோடு அவர் வாசம் பண்ணினார், அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கவில்லை.
அதன் நிமித்தம்தான் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க போவதால், எப்போ உங்களுக்குள்ளே இருக்க போவதால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார் என்று சொல்லி அவர் முடித்ததை விசுவாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வர முடியும். அப்போ உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்ன காணாது, நீங்களோ என்ன காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாளிலே நீங்கள் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள். அந்த ரகசியம் என்ன என்று சொன்னால், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளிலே அறிவீர்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு யோவான் 14:16-20. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளுக்குள்ள வருவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளுக்குள்ள வந்தவுடனே அவரை நாங்கள் அறிய முடியும். ஏனென்று சொன்னால், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் செய்யப்பட்ட உடனேயே இதனை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி யோவான் 14:16-20 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் கிறிஸ்து, அந்த சிலுவை, அந்த விசுவாசம், பரிசுத்த ஆவி, இந்த நான்குமே கிறிஸ்தவத்தின் அடிப்படையாகும். மறுபடியும் சொல்கிறேன், உண்மையில் கிறிஸ்து, அந்த சிலுவை, அந்த விசுவாசம், பரிசுத்த ஆவி, இந்த நான்குமே கிறிஸ்தவத்தின் அடிப்படையாகும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்திருக்க வேண்டும். இனி யாத்திராகமம் 17:7 போவோம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதன் நிமித்தமும் கர்த்தரங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததன் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். மாசா என்பதன் பொருள் வாக்குவாதம். அதனுடைய ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். யாத்திராகமம் 17:7 என்ற ஆவிக்குரிய பொருள். மாசா என்பதன் பொருள் வாக்குவாதம், சச்சரவு எனப்படும். இவைகள் மாம்சத்தின் கிளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. அவ்விசுவாசமே இதற்கு காரணம். மேரிவா என்பது விரோதம், ஒற்றுமையின்மை எனப்படும். இவைகள் மாம்சத்தினுடைய கலகத்தை பிரதிபலிக்கிறது. இங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது என்னவென்றால், கன்மலையை அடித்தவுடன் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மோசே கன்மலையை அடித்த உடனே கன்மலையிலே இருந்து தண்ணீர் புறப்பட்டது. அப்போ அந்த தண்ணீர் புறப்பட்டது ஜனங்களுடைய நீதியின் நிமித்தமோ அல்லது ஜனங்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமோ அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அவர்களை தெளிவாக சொல்லப்பட்டிருக்க 17:7 அவர்கள் வாதாடினார்கள். முற்று முழுதுமாக மோசையோட வாதாடினார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுடைய நீதியின் நிமித்தமோ அல்லது அவர்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமோ தேவன் தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ தண்ணீர் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆயினும்
விசுவாசி தவறான விசுவாசத்தில் நிலைத்திருப்பானாயின். எப்படி அது தெரியும்? அதைத்தான் மாசா மேரிவாண்டு இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு. வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அவன் விசுவாசத்தில் இல்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசி தவறான விசுவாசத்தில் நிலைத்திருப்பானாயின் இறுதியில் பாரிய அழிவை தனக்கே வருவித்து கொள்ளுவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ரோமர் 8:12-13 ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு வசனம் ரோமர் 8:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் யாத்திராகமம் 17:8 செல்வோம். மிக முக்கியமான விஷயம். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்போ இந்த அமலேக்கியர் ஆறுண்டது. அப்போ 17 யாத்திராகமம் 17:8 ஆவிக்குரிய பொருளை பார்ப்போம். அப்போ அமலேக்கியர் என்றால் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்ரவேலுக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், அவ்விசுவாசிகள், மாம்சத்தில் செய்யப்படுபவர்கள். இவர்கள் யார்? அப்போ அமலேக் மாம்சத்தை பிரதிபலிக்கிறது. அமலேக் மாம்சத்தை பிரதிபலிக்கிறது. ஆதியாகமம் 36:12 அமலேக் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசின் குமாரன் என அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஏசா யாக்கோபின் சகோதரன், யாக்கோபின் மாம்சம். இந்த மாம்சம் யாக்கோபினுடைய பரம எதிரி. யாக்கோபை கொலை செய்வேன் என்று சொல்லி ஆதியாகமம் 27:41 ஏசா சூழ் உரைத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசியாகிய யாக்கோபு ஆவியையும் அவ்விசுவாசியாகிய ஏசா மாம்சத்தையும் பிரதிபலிக்கிறார்கள். அப்போ மாம்சம் எந்த காலத்திலும் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறதுன வேதம் வலியுறுத்துகிறது. இது பற்றி கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஈச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தண்ணீர் இஸ்ரவேலியர்களுக்கு கிடைத்த உடனே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள் என நாம் காண்கிறோம். எங்கே? யாத்திராகமம் 17:8 சொல்லப்பட்டிருக்கு. அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்போ தண்ணீர் என சொல்லப்படும் பரிசுத்த ஆவி கிடைத்தவுடன் அமலேக்கியராகிய மாம்சத்தோடு யுத்தம் ஆரம்பமானது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணீர் கிடைத்த உடனேயே அமலேக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இதனைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்ற உடனேயே மாம்சம் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இஸ்ரவேலில் கன்மலை மோசே அடித்தான். கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. தண்ணீர் புறப்பட்ட உடனே இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணீர் கிடைத்த உடனடியாக அமலேக்கியர் இஸ்ரவேலியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். அப்போ தண்ணீர் என்னத்தை பிரதிபலிக்கிறது? பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. பரிசுத்த ஆவி கிடைக்கின்றனையும் யுத்தம் இருக்கே இல்லை. பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலியர்களுக்கு கிடைத்தார். பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களுக்கு கிடைத்த உடனடியாக மாம்சம் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்று அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது நமக்கு விரோதமான நம்முடைய மாம்சம் நமக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்பது தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன காரணத்துக்காக அந்நிய பாஷையை இங்கு குறிப்பிடுகிறேன் என்பதை சில பேர் நீங்கள் அதனை கேட்பீர்களே, நீங்கள் அந்நிய பாஷையை குறிப்பிடுகிறீர்கள் என்று சொல்லி கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதாக அவர்கள் நிஜமாக நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாகிய அந்நிய பாஷையை அவர்கள் பேசுவதில்லை. அந்நிய பாஷையை பேசவில்லையா இருந்தால் ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது மாம்சம் உடனடியாக யுத்தத்தை ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணி கிடைத்த உடனே அமலேக்கியர் எப்படி யுத்தத்தை ஆரம்பித்தார்களோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைத்தவுடன் அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினவுடன் உடனடியாக மாம்சம் யுத்தத்தை ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை நாம் அடையாளம் கண்டு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியின்படி யுத்தம் செய்து மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது யாத்திராகமம் 17:9 போவோம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தேவன் இஸ்ரவேலியர்களுக்காக யுத்தம் செய்தார். தண்ணீர் கிடைக்கும் வரையும் இஸ்ரவேலியர்களுக்காக தேவன் யுத்தம் செய்தார் என்பதை யாத்திராகமம் 14:13-14 காணக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 14:13-14 நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனால் இப்பொழுது கட்டளை என்ன என்று சொன்னால் அமலேக்கோட யுத்தம் பண்ணு என அறிவிக்கப்பட்டது. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளவு காலம் இஸ்ரவேலியர்களை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்த காலம் வரையும் இஸ்ரவேலியர்களுக்காக தேவன் யுத்தம் செய்தார். இப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தபடியினால் இனிமேல் அவர்கள் யுத்தம் செய்ய வேணும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். அமலேக்கோட யுத்தம் பண்ணு, மாம்சத்தோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி விசுவாசி பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் பெற்றவுடன் விசுவாசிக்கு தேவனுடைய கட்டளை மாம்சத்தோட யுத்தம் பண்ணு, மாம்சத்தோட யுத்தம் பண்ணு என்பதே. அந்த யுத்தம் என்ன? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்பதே. அப்போ 1 தீமோத்தேயு 6:12 இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி இன்னும் அதிகமாக நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.